சரி போலாம். 1 செகண்ட். பார்த்து பிரக்யா, பார்த்து. என்ன படி பார்த்து. கம் கம். என்னால இப்ப கூட சுத்தமா நம்பவே முடியல. நம்ம பிரக்யா மறுபடியும் நம்ம கிட்ட வந்துட்டா. பாட்டி, இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே எனக்கு தோணுது தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல பாட்டி, பிரக்யா திரும்ப வருவான்னு நான் சொன்னேனா இல்லையா? என் மனசு என்கிட்ட என்னைக்குமே பொய் சொல்லாது. என் நம்பிக்கை எப்பவும் தப்பாகாது பாட்டி. ஆனா அதெல்லாம் சரிதான். இப்ப இவளுக்கு என்னப்பா ஆயிடுச்சு? இவ இப்ப எதுக்காக மயங்கி கிடக்குறா? அதுவா பாட்டி, உள்ள ஃபுல்லா தீ பிடிச்சிருந்தது. புகை நிறைய உள்ள போனதுனால மயங்கிட்டா. அது சரி, இவ இப்போ நல்லா தானே இருக்கா? நல்லாதான் இருக்கா பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இவ கூட இருக்கேன்ல. இங்க பாருங்கக்கா, பிரக்யா உயிரோட இருக்கிறது மட்டும் சரளாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவ சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிடுவா. சரளா ஆண்டி அவங்க பொண்ணு இறந்து போயிட்டதாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இப்ப இவங்களை சடனா பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்கல்ல. 2 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் சூசைட் பாம்பர். பட் தேங்க் காட் இது அபியோட கான்செப்ட். ஒருவேளை அபி இல்லைன்னா அவங்க 2 பேரும் இங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அபி அவரோட டேலண்டை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் ஆகாம காப்பாத்தினார். I think you should thank him. But thank you. சேகர், உன் தம்பிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நான் எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கேன்னா உன் தம்பி நம்ம உயிரை காப்பாத்திருக்கான். ஒருவேளை பிரக்யாக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அண்ணா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எனக்காக நான் கிளம்புறேன். ஓ நோ தனு, we are finished. அந்த பொண்ணை போய் அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட போறா தனு. எனக்கு இப்பவே கண்ணுக்கு முன்னாடி ஜெயில் தெரியுது அலியா. பொறுமையா வாங்க வாங்க, சீக்கிரம் பாத்து. சீக்கிரம். மைதிலி, மைதிலி, மைதிலி எங்க இருக்க? சீக்கிரம் வா. பிரக்யா, அத்தை, இவ பிரக்யா தானே? பிரக்யா எப்படி கண்ணு தெரியல? இவ பிரக்யா தான். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். கண்டிப்பா ஒரு நாள் பிரக்யா திரும்ப வருவான்னு அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டான். பிரக்யாவை முதல்ல சோஃபால படுக்க வைங்க. இல்ல இல்ல, சோஃபா மேல வேண்டாம். இவள உடனே ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். அபி, பாட்டி கரெக்டா தான் சொல்றாங்க. நான் பிரக்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க இருந்தா தான் கரெக்டா இருக்கும். பிரபா, நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணு. ஒரு சின்ன எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிடு. ஓகே, போலாமா? பாத்து பொறுமையா கூட்டிட்டு போங்க. அப்பா, ஆர் யூ ஷூர் அது பிரக்யா தானா? ஆமாப்பா, பிரக்யான்னு தான் நினைக்கிறேன். ஏன்
உனக்கு என்ன தோணுது? அவ பிரக்யா இல்லைன்னா? இல்ல சேம் டு சேமா இருக்காப்பா. அவ பிரக்யா தான். அத்தை, பிரக்யா உண்மையிலேயே வந்துட்டா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இவ திரும்ப வந்துட்டா சரி, ஆனா இவ Dress பாத்தீங்களா? வில்லேஜ் கேர்ள் Dress மாதிரி இருக்கு. மொத தடவை வந்த போது மகாராணி மாதிரி வந்தா, ஆனா இந்த தடவை பாருங்க வேலைக்காரி மாதிரி வந்திருக்கா. என்ன லொடலொடன்னு பேசிட்டு இருக்க? அவ என்ன நிலைமையில வந்திருக்கான்னு பார்த்தல? வா முதல்ல போய் பாப்போம். கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னோட பிரக்யா திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அபிக்கு அவனோட காதல் மேல நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருந்துச்சுப்பா. நீ அவங்கள மறுபடியும் ஒன்னு சேர்த்து வச்சுட்ட. இது போதும்பா எனக்கு. இனி அவங்க 2 பேரும் என்னைக்குமே பிரியாதபடி நீதான்ப்பா பாத்துக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இனி எங்க வீடு பழையபடி சந்தோஷமா இருக்க போகுது. கடவுளே, என்னோட வேண்டுதல் என்னன்னா, எங்களோட இந்த சந்தோஷத்துக்கு யாரு கண்ணு படாம பாத்துக்கப்பா. எந்த திருஷ்டியும் படாம நீதான்ப்பா அவங்கள காப்பாத்தணும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ குண்டச்சி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் பேக். யூனோ, நீ திரும்ப வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அண்ட் எல்லாரும் நீ இறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் என் மனசு அதை ஒத்துக்கவே இல்லை. என் மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. என் காதல் தான் என் நம்பிக்கையை பலமாக வச்சிருந்தது. அந்த காதல் கொடுத்த நம்பிக்கை தான் நீ இவ்வளோ நாள் இல்லைனாலும் நான் உயிரோடு இருக்க எனக்கு உதவிச்சு. ஒருவேளை நீ இல்லைன்னு நான் நினச்சிருந்தேன்னா நானும் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ இருந்தால் தான் என் லைஃப்கே ஒரு அர்த்தம் பிரக்யா. உண்மை சொல்லணும்னா எல்லாருக்கிட்டையும் நீ வந்துருவேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் நீ எப்போ வருவேன்னு தெரியாமல் நானும் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை நீ வராமல் இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கோன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல பிரக்யா. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? என் லைஃப்பில் ஒரு ஸ்பார்க்கே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் தனியாக இருக்கும்போது உன்னை நினச்சி அழுவேன். உன்னை பற்றி யோசிச்சு யோசிச்சு மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் உன் முகம் தான் எனக்கு தெரியும். கண்ணை திறந்திருக்கும் போது உன்னை பத்தின யோசனை, கண்ணை மூடி இருக்கும் போது உன்னை பத்தின கனவு. இன்னைக்கு நான் கண்ட கனவெல்லாம் நிறைவேறிச்சுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீ என் முன்னாடி இருக்க, என் பக்கத்திலேயே இருக்க. நம்ம காதல் மேலேயும் கடவுள் மேலேயும் என் நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருந்த, அதை நீ நிரூபிச்சு காட்டிட்டு கொண்டுச்சு. இப்ப நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். வாழ்க்கை பூரா உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதை நிறைவேற்றுவேன் கொண்டுச்சு. நீ ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு. நீ திரும்பவும் என்னை விட்டு போகாத அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ண போறேன்.
என்னடா சேலஞ்சில் தோத்துட்டல? பிரக்யா கண்டிப்பா வருவான்னு உன்கிட்ட சொல்லியிருந்தல. பாத்தியா, பிரக்யா வந்துட்டா. நீ ஜெயிச்சிட்டடா. ஆனா உண்மையான வெற்றி உன்னோட காதலுக்கும் உன் நம்பிக்கைக்கும் தான் கிடைச்சிருக்கு. அபி, நிறைய பேர் உன்ன மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் சொல்றேன், எல்லாரும் உன்ன மாதிரி காதலிக்க கத்துக்கணும்டா. காதல் மேல நம்பிக்கை வைக்க கத்துக்கணும். ஏன்னா காதல் மேல நம்பிக்கை வைக்கலனா அதுக்கு பேரு காதலே இல்லை. பெரியமா, இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி சினிமால நடக்கிறத தான் பார்த்திருக்கோம். ஆனா உண்மையா காதலிக்கிறவங்க கண்டிப்பா மரணத்தை ஜெயிப்பாங்கன்றது உண்மைதான். நீ கரெக்டா சொல்றப்பா. அபி பிரக்யாவ ரொம்ப உண்மையா காதலிச்சிருக்கான். அவ 2 தடவை மரணத்தை ஜெயிச்சு வந்திருக்கா. ஒரு வாட்டி புல்லட் பட்டு தப்பிச்சு வந்தா, இப்ப நெருப்புல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அவங்களோட காதல்ல உண்மை இருக்கு பிரபா. எப்படியாவது அபி தப்பிச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் இன்னைக்கு பிரக்யாவையும் காப்பாத்தி கொண்டு வந்தான். ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கு அவனை தடுக்காம இருந்திருந்தா அவன் அன்னைக்கே பிரக்யாவை காப்பாத்திருப்பான். விடு பிரபா, எதுக்கு நீ பழச பத்தி பேசுற? நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம். நம்ம பிரக்யா திரும்ப வந்துட்டாப்பா. நம்ம சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம். நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. கடவுள் புண்ணியத்துல பிரக்யா சீக்கிரம் கண்ணை திறந்துடணும். நான் இப்பதான் டாக்டருக்கு போன் பண்ண, அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அதோ டாக்டர் கூட வந்துட்டாங்க. பேஷண்ட் எங்க இருக்காங்க? அவங்க மேல இருக்காங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அம்மா, அம்மா, என்னோட பிரக்யா திரும்ப வந்துட்டாளா? ஆமா சரளா, நம்ம பிரக்யா திரும்பவும் வந்துட்டா. என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் உங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு சந்தோஷமான நாள். பழச பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆனா பிரக்யா எங்க? அவ அபியோட ரூம்ல இருக்கா. நான் இப்பவே பிரக்யாவை பார்க்கணும். நான் மாடிக்கு போறேன். பாத்தியா தனு, நான் தான் இந்த வீட்டு பொண்ணு, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த பிரக்யா, அவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நான் வீட்டை விட்டு வெளில போயிடுறேன். ஆலியா, அவ பிரக்யா இல்ல, பிரக்யாவோட டூப்ளிகேட். அத மறந்துட்டியா நீ? Damn it. அந்த பிரக்யாவை, ஐ மீன் அந்த டூப்ளிகேட்டை எப்ப பார்த்தனோ பழசெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த டூப்ளிகேட்டை பார்த்ததும் பழைய நினைவுகளோட சேர்த்து ஒரு ஆபத்தும் ஞாபகத்துக்கு வருது. தப்பி தவறி அண்ணங்கிட்ட அவ ஏதாவது சொல்லிட்டானா அப்புறம் நம்ம நிக்கில் வீட்டுல கூட இருக்க முடியாது. ஐ நோ. இப்ப அவ மயங்கி கிடக்குறா. ஆனா அவ கண்ணை திறந்தானா நம்ம கண்ணை மூடிடுவோம் போல இருக்கேன். ஏன்னா அபி கிட்ட அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அப்புறம் அபி கண்டிப்பா போலீஸ கூப்பிடுவான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தனு. அவளை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்னாலதான் அவ இன்னைக்கு நம்ம லைஃப்குள்ள வந்திருக்கா. அப்படியா? ஆலியா, அவ நம்ம லைஃப்ல வரல, நாம தான் அவ லைஃப்குள்ள போனோம். ஆஃபரும் கொடுத்தோம். அண்ட் தேங்க்ஸ் டு யூ. இது எல்லாமே உன்னோட பிளான். ஒன்னாலதான் நான் அவ வீட்டுக்கே போனேன். அப்பவே வேண்டாம் சொல்லிருக்க வேண்டியதானே? பெருசா பேசுன. ஓ வாவ் ஆலியா, சூப்பர் ஐடியானே. நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ள போற சான்ஸ மிஸ் பண்ணிட்டோம். ஆனா ஆலியா, ஆனா அவனால ஒண்ணும் இல்ல. நம்ம எப்படியாவது திரும்பவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பார்த்தோம். நம்மளால முடியல. ஆனா அவன் நுழைஞ்சிட்டான். டாக்டர், ப்ளீஸ் பிரக்யாவை சீக்கிரம் செக் பண்ணுங்க. அவன் மயங்கி இருக்கா. எனக்கு எல்லாமே தெரியும். பிரபா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. நான் செக் பண்ணி சொல்றேன். அவளுக்கு ஒன்றும் ஆகுதில்ல டாக்டர். லெட் மீ செக் ஹர். டாக்டர், ஒருவேளை தேவைப்பட்ட நம்ம ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போலாம். நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன அவங்கள செக் பண்ண விடுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. Please. ராஜனா, பிரபா, நீங்க வெளியே இருங்க. அபி, நீ வெளியே தான் இருக்கணும். வா. அபி, பிரக்யா. பிரக்யா திரும்ப வந்துட்டா ஆண்டி. உங்க வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றிட்டார். இல்லப்பா, என்னோட வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றல. உன்னோட காதல தான் அவர் ஜெயிக்க வச்சிருக்காரு. நான் என்னோட பிரக்யாவை நிரந்தரமா எழுந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா பிரக்யா உயிரோட தான் இருக்க. அவ திரும்பி வருவான்னு நீ தான் நம்புன. உன்னோட நம்பிக்கையை கடவுள் நிறைவேற்றிட்டாரு.
அது இருக்கட்டும், பிரக்யாவை எங்க பார்த்த நீ? ஓஹோ அதுவா, அவ என் கான்சர்ட்க்கு வந்திருந்தா. நான் ஸ்டேஜ்ல பாட்டு அவளுக்காக தான் பாடிட்டு இருந்தேன். அவ எப்படியாவது திரும்ப வந்துடணும்னு மனசுல வேண்டிக்கிட்டே இருந்தேன். அவளும் என்ன தேடிக்கிட்டே வந்துட்டா. அவ என் ஃபேன்ஸுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்தா. நான் ஸ்டேஜ்ல பாட்டு பாடிட்டு இருந்தேன். முதல்ல நான் அவளை பார்க்கல. சடனா பாட்டு பாடும்போது அவளை பார்த்தேன். அவ கைய காட்டிக்கிட்டே ஏதோ சொல்லிட்டே இருந்தா. எனக்கு எனக்கு எதுவுமே கேட்கல. நான் கரெக்டா அவகிட்ட போறதுக்குள்ள அங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. நாலா பக்கமும் தீ பிடிச்சிருச்சு. ஃபைனலா நான் அவளை தேடி போனப்ப அவ மயங்கி கிடந்தா. அதனால அவ எங்க இருந்தா எப்படி இருந்தான்னு என்னால எதுவுமே கேட்க முடியல. டாக்டர் இப்போ அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு நினைவு வந்துடும். எதுவா இருந்தாலும் நம்ம பிரக்யா நம்ம கிட்ட மறுபடியும் வந்து சேர்ந்துட்டா அது போதும். பிரக்யா திரும்பி வந்துட்டா ஓகே. ஆனா அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இல்ல? அவ Dress கூட எப்பவும் போடுற மாதிரி இல்லையே. ஆமா ஆமா, அத்தை சொல்றதும் கரெக்ட் தான். அவளோட Dress கூட வேற மாதிரி இருக்கு. அது கூட இல்ல, அவ முடி கூட பெருசாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே மாசத்துல எப்படி முடி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு? பிரக்யா முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல உனக்கு எப்படி இவ்வளவு முடி வளர்ந்துச்சு, என்ன ஷாம்பு என்ன ஆயில் யூஸ் பண்றேன்னு நான் கண்டிப்பா கேட்பேன். பிரக்யா இத சொல்றதுக்கு தானே இங்க வந்திருக்கா. அவளோட முடி எப்படி இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துச்சுன்னு. அது இல்லத்த, இப்ப விஷயம் முடிய பத்தி இல்ல. விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மாசம் பிரக்யா எங்க இருந்தாங்கிறதா. நீ வாய மூடுறியா? அப்பப்ப உன்னோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணு. பிரக்யா தண்ணில முழுகி போகும்போது அங்க யாராவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. குண்டு எடுத்திருப்பாங்க. ஆனா அவ மயக்கத்துல இருந்திருப்பா. மாமா நீங்க சொல்றதும் கரெக்ட் மாமா. அவ கோமாக்கு போயிருப்பா. அவளுக்கு முழிப்பு வந்ததும் இங்க வந்திருப்பா. அதனாலதான் இத்தனை நாள் ஆயும் இங்க வரல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க அவங்களோட Dress அவளுக்கு போட்டுக்க கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அவ இந்த Dress போட்டுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற இடம் எல்லாம் சுத்தமா இருக்கும். அதனாலதான் அவ முடி இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துருச்சு. இது கூட தெரியல. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கும். என்னோட கான்சர்ட் நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சதும் அவ கிளம்பி வந்துட்டா. நான் எப்போ பிரக்யா முழிப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ முழிச்சதுக்கு அப்புறம் அவ எங்க இருந்தான்னு நான் கண்டிப்பா கேட்பேன். நான் அங்க போய் ஒரு மாசம் இருந்துட்டு வருவேன். நான் அவங்கள கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். அவங்க தலையில சின்னதா அடிபட்டிருக்கு, வேற எதுவும் இல்ல. நான் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், தேவையான மருந்தும் கொடுத்திருக்கேன். மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க. டாக்டர் அவ நல்லதானே இருக்கா? அவங்க நல்லாதான் இருக்காங்க. ஷீஸ் ஃபைன். அவங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனாலதான் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. வேணும்னா நான் அவங்களுக்காக ஒரு பிரைவேட் நர்ஸ் இல்ல வேண்டாம், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் தான் இருக்கேன்ல, அவளோட கம்பவுண்டர். 24 மணி நேரமா அவளுக்கு சர்வீஸ் பண்ணுவேன். பேமெண்ட் கூட கேட்க மாட்டேன். ஓகே மிஸ்டர் ரபி, நீங்க பிரக்யாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் இப்ப கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே வாங்க டாக்டர், நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன். தேங்க்யூ. நானும் ஒரு தடவை உள்ள போய் பிரக்யாவை பார்க்கவா? நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா? போய் பாருங்க. என்னால நம்பவே முடியல. நம்ம பிரக்யா திரும்ப வந்துட்டா.
நான் மறுபடியும் பிரக்யா முகத்தை பாப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. கடவுள் இவளையும் என்னை விட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஆனா அபி மட்டும் தான் அப்படி நினைக்கல. அபி மட்டும் பிரக்யா திரும்ப வருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அபியோட நம்பிக்கை தான் இன்னைக்கு பிரக்யாவை உயிரோட வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் பொண்ணு மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் இல்லைன்னு. ஆனா அபி மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அபி மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டான். சாவித்திரி யமனோட போராடி அவ புருஷனோட உயிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாளாம். அதே மாதிரிதான் அபியும் பிரக்யாவோட உயிரை காப்பாத்தி மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலம்மா. பிரக்யா, கடவுளே, இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் என்னைக்கு பிரியவே கூடாது. இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்.